இந்த இரண்டு விந்து திரவத்தில் ஆரோக்கியமான திரவம் எது? நல்ல கெட்டியாக இருக்கும் திரவமா இல்லை தண்ணீர் போன்று இருக்கும் திரவமா? கெட்டி திரவத்தில் தான் விந்தணுக்கள் அதிக அளவு நிறைந்திருக்கும். எனவே அதுதான் சிறந்தது என்று நீங்கள் கருதினால் அது தவறு. காரணம், ஒரு திரவத்தின் கனத்திற்கும் அதில் உள்ள விந்தணுக்களின் எண்ணிக்கைக்கும் எவ்வித சம்பந்தமும் கிடையாது. விந்து திரவத்தில் சுமார் 60% நிறைந்திருப்பது செமினல் ஃப்ளூயிட் எனில் விந்தணுக்களுக்கு ஊட்டச்சத்தினை வழங்கும் ஒரு திரவம். சுமார் 30% நிறைந்திருப்பது புரோஸ்டாட்டிக் ஃப்ளூயிட் எனில் விந்தணுக்கள் நீந்தி செல்வதற்கு உதவும் ஒரு திரவம். இதனுடன் மியூக்கஸ் எனில் உடலுறவின் போது உராய்வு ஏற்படாமல் பாதுகாக்கவும் ஒரு திரவம் இருக்கிறது. இவை அனைத்துடன் வெறும் 10% விந்தணுக்கள் இருக்கும். சில சமயங்களில் ஒரு நாளிலேயே 2-3 முறையெல்லாம் விந்து திரவம் வெளிவந்தால் நான் கூறிய மற்ற திரவங்கள் எல்லாம் குறைந்து தண்ணீர் போலவே வெளிவரும். ஆனால் அதனுள்ள விந்தணுக்கள் இருப்பது உறுதி. எனவே தடிமனை வைத்தெல்லாம் விந்து திரவத்தின் தரத்தினை தீர்மானிக்காதீர்கள். வேண்டுமென்றால் ஒரு சீமன் அனாலிசிஸ் எடுத்து விந்தணுக்களின் எண்ணிக்கை, அவை நீந்தி செல்லும் திறன் மற்றும் அதனின் சீரான உடலமைப்பினை பற்றி அறிந்து கொள்ளுங்கள். மேலும் இவை இரண்டும் உண்மையான விந்து திரவம் அல்ல. ஒரு எளிய புரிதலுக்காக பால் மற்றும் தயிரினை கொண்டே மேற்கோள் காட்டியிருக்கிறேன். நன்றி.